பிரபஞ்ச சக்தி மனுஷனுக்கு எப்போ எந்த நேரத்துல கிடைக்குது? பிரபஞ்ச ஆற்றல் மனிதருக்கு எந்த நேரத்துல கிடைக்குது? எல்லா நேரத்திலையும் கிடைக்குது. 24 மணி நேரமும் கிடைக்குது. பிரபஞ்ச சக்தி மனிதனுக்கு கிடைக்கலன்னா ஒரு உயிரினம் கூட இங்கே உயிராக வாழாது. அப்துல் கலாம் இருந்தார்ல, அவரை வெளி மாநிலத்துக்கிட்டு போனாங்க ஒரு விசேஷத்துக்கு. ஆனால் அவர் இந்தியாவில் இங்கே தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா இறந்துருக்க மாட்டார். அதுக்குள்ளே அப்துல் கலாம் ஒரு மகா ஞானி. அப்துல் கலாமுக்கு அவர் பேர் தான் முஸ்லீம் பேர். அவர் எங்கேயுமே முஸ்லீமுடைய தோற்றத்தை காட்டிக்கிறாரா, தொப்பி போட்டுக்கின்னு கொஞ்சோண்டு தாடி வச்சுக்கின்னு மீசையெல்லாம் எடுத்துட்டு எங்கேயுமே இருந்திருக்க மாட்டார். சராசரி ஒரு மனிதன். ஆனால் அவர் மகா ஞானி. அவர் கல்யாணம் காட்சி கிடையாது. ஆனால் அப்படிப்பட்டவருக்கு அந்த வெளி மாநிலத்தில் இட்டுன்னு போய் ஒரு இது நடக்கும்போது மனுஷனுக்கு நான் என் மூச்சு நான் தான் அது. ஆனால் என்னை கண்ணாடிக்குள்ளே போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அடிச்சிட்டா என் மூச்சு வேலை செய்யுமா? என் மூச்சு தானே, ஏன் வேலை செய்யாது? அதனால தான் சொன்னோம், நீ அபானன், கடவுள் பிராணன்டா, உயிராக இருக்கிறான் அவன், நீ வெறும் காற்றா இருக்கிறடான். கடவுளினுடைய காற்று மனிதனுக்கு கிடைக்கும் போது தான் இவனுக்கு ஏற்கும். நியூட்ரல் பேஸ் மாதிரி அவன் பேஸாக இருக்கிறான், நம்ம நியூட்ரலாக இருக்கிறோம். அப்போ அவனுடைய காற்று நமக்கு கிடைக்கலன்னா, அந்த பிரபஞ்சத்தினுடைய காற்று நமக்கு கிடைக்கலன்னா நம்ம எல்லா உயிரினமும் ஒரே நேரத்தில் மாண்டு போடும். அப்போ அது 24 மணி நேரம் ஏக்கத்திலே இருக்குது. அந்த ஏக்கத்திலே இருக்குது. அது இங்கே உயிரினங்கள் உற்பத்தி ஆகினுக்குது, இறந்துக்கினுக்குது, பறந்துக்கினுக்குது, தொடர்ச்சியாக நடக்குது. அதனால் பிரபஞ்சத்தினுடைய ஏக்கம் இல்லாதது. அது அப்துல் கலாமுக்கு அங்கே பிரபஞ்சத்தினுடைய ஏக்கம் அவருக்கு கிடைக்கல. அந்த காற்று கிடைக்காதல அவருடைய சுவாசம் மட்டும் அடங்கி போச்சு. அதனால் இறப்பு ஏற்படுது. நான் சிக்கிமுக்கு போயிருந்தேன். சிக்கிமுக்கு போனப்போ கீழெல்லாம் நல்லா தான் இருந்தது. மேலே போக 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 காற்று வரல, சுவாசமே வரல. ஆனால் நான் என்ன பண்ணியிருந்தேன், போகும்போது அமுதாஞ்சலம், விக்ஸு, இந்த தைலங்கள்லாம் வாங்கின்னு போயிருந்தேன். அந்த சிக்கிம் மேலே உச்சத்தில் போயிட்டு அந்த தைலத்தை கையெழுத்தை பூத்தின்னு கொஞ்சம் மோந்துக்கினுக்குன்னு அப்படி வந்தேன். அதை நம்ம ஏதோ இதில் இருக்கிறதால கொஞ்சம் அபுசுன்னு அப்படி ஒன்று பண்ணின்னு போயிட்டோம். ஆனால் ஒன்றும் தெரியாதவங்க மாட்டிப்பாங்க. இளமையாகிறவனுக்கு தெரியாது, முதுமையாகிறவனுக்கு கஷ்டம். அது அங்கேயே இருந்து பழகி போடணும் தெரியாது, புதுமையாக போகிறவனுக்கு கஷ்டம். அந்த மாதிரி பிரபஞ்சம் இயங்கலைன்னு சொன்னால் இங்கே உயிரினம் ஒன்று கூட வாழாது, எல்லாம் மாண்டு போடும், மண்ணோட மண்ணாக போடும். அதனால் பிரபஞ்சம் இயக்கத்தால் தான் இங்கே உயிரினங்களே வாழுது. பிரபஞ்சம் எங்கெல்லாம் மழை எங்கேருந்து வரும்? பிரபஞ்சம் எங்கெல்லாம் சூரியன் எங்கேருந்து வரும்? பிரபஞ்சம் எங்கெல்லாம் நட்சத்திரம் எங்கேருந்து வரும்? பிரபஞ்சம் எங்கெல்லாம் சந்திரன் எங்கேருந்து வரும்? பிரபஞ்சம் எங்கெல்லாம் காற்று எங்கேருந்து வரும்? இந்த எதுவுமே இந்த 5 இல்லைன்னு சொன்னால் இங்கே உயிரினம் எங்கேருந்து இருக்குது. அதனால் பிரபஞ்சம் இயக்கம் எப்பவுமே நடந்துங்கிறது. ஆனால் மனிதன் அறியாத இருக்கிறாங்க. சொல்லு. கடவுள் வழிபாடு முதல்ல எங்க ஐயா தோன்றுச்சு? ஏமா கடவுள் வழிபாடு முதல்ல எங்க தோன்றுச்சு? எங்க தோன்றியது? கோவில்ல துவங்குது. கோவில்ல அங்கே தானே உங்கள் அம்மா கை பிடிச்சிட்டுன்னு போய் இது சாமி, இது செலிமா சாமி, இது முன்சாமி சாமி, இது கன்சாமி சாமின்னு காட்டினாங்க. அப்போ தானே உனக்கு சாமின்னு தெரியும். வீட்டில் இருந்தால் அம்மா தெரியும், அப்பா தெரியும், மாமா தெரியும், மச்சான் தெரியும். கோயிலுக்கு போனால் தான் சாமி தெரியும். அப்போ உனக்கு பக்தி எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா கோவிலேருந்து உருவாகுது. அதனால தான் அவை சொல்லிட்டு கோயில் இல்லா ஊரில் குடியிருக்காது அப்படின்ச்சு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்கா கோயில் சொன்னால் சோறா போடாது. ஆனால் கோயிலுக்கு போனால் தான் மனப்பக்குவம் வரும், மனுஷனா வாழ்வேன். அதனால கோயில் அவசியம்டா. கோயில் இல்லாத ஊரில் வந்தீங்கன்னா மிருகம் மாதிரி வாழ ஆரம்பிச்சுடுவேன் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டு போயிடுச்சு. அவ சொல்லு. சாமுத்திரிகா லட்சணம் அப்படின்றாங்க ஐயா. அது எதுக்கு உனக்கு கல்யாணம் ஆகி போச்சு, அது ஆகலைன்னா சொல்லுவேன். கல்யாணம் ஆகி 2 புள்ளியை பெற்றுட்டு உனக்கு எதுக்கு சாமுத்திரிகா லட்சணம்? உங்க வீட்டுக்காருக்கு எதுக்கு? ஏமா சாமுத்திரிகா லட்சணன்றது ஒரு செக்ஸ். அது எதுக்கு உனக்கு? ஐயோ ராமா, அருள் வாக்கு பொருள் வாக்கு, இது எதுங்க ஐயா மக்கள்? அருள் வாக்கு நீ நல்லா இருக்குன்னு நான் சொல்றது. பொருள் வாக்குன்னா என் பாக்கெட்டில் துட்டு இருந்தால் கொடுப்பேன். துட்டு இல்லை என்கிட்ட. துட்டு இருந்ததுன்னா ஒரு 10,000 ரூபாய் உங்கள்கிட்ட கொடுத்தேன்னா அது பொருள் வாக்கு. சொல்லு. உன் வாழ்க்கை உன் கையில் சொல்றாங்க. ஆமா, எல்லாரும் வாழ்க்கையும் அவங்கவுங்க கையில தான். ஆனால் வாழ்க்கை தான் அவங்க கையில், அவங்க உயிர் அவங்க கையில் இல்லை, அவங்க கையில் இருக்குது. எல்லாரும் வாழ்க்கையும் அவன் கையில் தாங்குது, உயிர் மட்டும் அவன் கையில் இருக்குது. அந்த உயிர் இல்லைன்னா இவனுக்கு வாழ்க்கையே இல்லைங்க.
அதனால அவனை தேடுங்க. உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் என்னங்க ஐயா வித்தியாசம்? உணர்வுன்றது நினைக்கிறது, உணர்ச்சின்றது செய்யறது. அஷ்டமி நவமி அதெல்லாம் நான் ஜோசிக்காரங்கிட்ட போயிடுமா? ஆமா, இப்ப நிறைய பேர் என்ன ஜோசிக்கார தான் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட ஒரு அம்மா ஜோசி ஜாதகம் ஏற்றணும், அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க போறேன், தொட்டு கொடுன்றாங்க. ஆனா நான் இப்போ நேற்றுலேருந்து ஒரு யோசனை பண்ணுங்கிறேன். நான் கூட ஜோசியம் பார்க்குறேன், ஒரு 50,000 கொடுங்க, 4 கோடைக்கு போகிறேன், நடுவில் எதனா கிறுக்கு போகிறேன், 50,000 வந்துச்சு இல்லை, ஒரு 10 பேர் வந்தால் நான் ஒரு கல் வாங்குவேன்னு, அந்த மாதிரி வேலை பண்ண போகிறேன் இனிமேல். நான் கூட சொல்லுமா, கடவுள் வந்து மனிதர்கிட்ட எப்படிங்க ஐயா பேசுவாரு? அன்பா பேசுகிறோம். ஆனால் மனுஷன் அன்பா இல்லையே, அதை உணர முடியுது. உணர முடியும் அந்த வழியிலேயே போனீங்கன்னா. இந்த ஊமைங்க இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க படிக்கிறாங்க தெரியுமா, நீ படிப்பியாட்ட, அப்போ அவன் படிப்பான். ஏன்னா அவன் அதை பற்றி தெரிஞ்சுக்கணும், அந்த எழுத்தை அவன் தெரிஞ்சுக்கணும். கல்வெட்டுகளுக்குது கோவிலில், அதை நம்ம படிக்க முடியுமா? தமிழ் தான். ஆனால் கல்வெட்டு படித்தவன் படிக்கிறான். அது மாதிரி கடவுளுடைய அன்பை படித்தவனுக்கு கடவுளுடைய பேசுறது தெரியும். கடவுளை உணராத ஆசையை பேசுறவனுக்கு ஆசை தான் தெரியும். ஐயா, பிறந்த நாள் சொன்னோம். இப்ப பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு பிறந்த நாள் வரப்ப ஒரு ஆயுஸ் கம்மியாயிட்டு தான் வருது. ஆனா அது மக்கள் செலிப்ரேஷன் பண்றாங்க ஐயா, கேக் வெட்டி. பிறந்த நாள் கொண்டாடினா போறேன்னு அர்த்தம். இப்போ எனக்கு கூட பிறந்த நாள் கொண்டாடிங்க. ஏன்னா உன் பேரை விளம்பரப்படுத்தணும். படுத்திட்டா நீ போயிட்டீங்கன்னா கூட உன் பேர் இருக்கும் இல்லையா, அதனால விளம்பரப்படுத்திங்கிறாங்க. பிறந்த நாள் கொண்டாடி துட்டுக்கு இது கொண்டாடிங்கிறான். துட்டு இல்லாதவன் எந்த பிறந்த நாளை கொண்டாடுவான்? நான் இது வரைக்கும் ஒரு பிறந்த நாளும் கொண்டாடினது கிடையாது. 75 வயசு இருக்கு. ஏன்னா என்கிட்ட காசு கிடையாது. உங்கள்கிட்ட இருந்தால் நீ நல்லா கொண்டாடு. சொல்லுமா. இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தா விரதம் அவசியமாங்க ஐயா? ஏமா விரதம்? ஒரு விரதமும் கிடையாது. பக்திக்கு தான் விரதம், ஆன்மீகத்துக்கு விரதமே கிடையாது. ஆன்மீகத்துக்கு மனசை விரதம் இருக்க வைக்கணும், பக்திக்கு வைத்த விரதமாக்கி வைக்கணும். மனசு எப்படிங்க ஐயா விரதம்? மனசு எப்படிங்க ஐயா? ஒருவே வழியோட நிக்கணும், அதான் விரதம். பக்திக்கு ஒரே வேலை சாப்பிடணும், அதான் விரதம். பயத்திற்கும் தைரியத்திற்கும் என்னங்க இடைவெளி? பயம் வந்து வாழ வைக்கும், தைரியம் வந்து மனுஷனை மடையனாக்கும். ஆமாம்மா, இந்திரா காந்தி புள்ள சஞ்சய் காந்தின்னு தான் தெரியுமா? பார்த்துக்கிறியா, கேள்விப்பட்டுக்கிறியா? அளவு மீறிய தைரியம் அவனுக்கு. கோர்ட்லேயே ஜட்ஜி சேர் எடுத்துச்சிட்டான் மிஸ்ஸா பீரியடில். ஆனால் அந்த தைரியமாகப்பட்டது என்ன பண்ணிச்சு, பிளைட் அவனே எடுத்துன்னு போய் மேலே போய் வச்சு செத்து போயிட்டான். அதே சஞ்சய் காந்தின்னு தான், ராஜீவ் காந்தின்னு தான். அவன் பயந்து அடக்கமாக இருந்தான். அதனால் அவன் பிளைட் டிரைவராக இருந்தால் கூட அவனுக்கு விபத்து இல்லை. இவனுக்கு பிளைட் டிரைவராக இல்லாமையே விபத்து ஏற்படும். மனிதனை முந்தா நாள் கூட கேட்டாங்க, ஒரு நல்ல வேலைக்காரன் வந்து கஷ்டப்படுறான், ஒன்றும் தெரியாதவன் நல்லா வாழறானே, இது எப்படின்னு. இவன் பயத்திலே வாழணும், நமக்கு இவ்வளோ தானே தெரியும், நம்ம இதை வச்சுக்கினே வாழணும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்னு வாழறான். நல்ல வேலைக்காரன் என்ன பண்ணுறான், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு அவன் ஆணவத்திலே கெட்டு போகிறான். அவனுடைய அழிவுக்கு ஆணவம் காரணமாகுது, இவனுடைய வளர்ச்சிக்கு பயம் காரணமாகுதுன்னு சொன்னேன். அதனால் மனிதன் வந்து பயந்தும் வாழவானா, ஆணவமாகவும் வாழவானா, அமைதியாக வாழ்ந்தானா அவன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அமைதி தான் வாழ்க்கை, ஆனந்தம் அதில் தான் கிடைக்கும். ஆணவத்திலேயோ பயத்திலேயோ ஆனந்தம் கிடைக்காது. அதனால் அமைதியாக வாழ கற்றுக்கணும். இந்த தியானம், இந்த ஆன்மீக பாதைக்கு வந்தால் ஒரு இந்த பொறுமை, அமைதி அதெல்லாம் இருக்குங்க ஐயா. ஆனால் உலக வாழ்க்கைக்கு ஈடுபடும் போது அது இருக்க மாட்டேங்குது ஐயா. ஏன் உலக வாழ்க்கைக்கு? நீ உலக வாழ்க்கையை முன்ன மாதிரியே எடுத்துக்கும் போது அப்படி ஆயிடுவேன். இல்லை இப்போ நான் போகிற பாதை வேறு அப்படின்னு போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு, மூட்டுக்கார சொல்கிறேன்னு நினச்சிக்க பாரு. அவர் போகிற வர சைக்கிள் பைக்கெல்லாம் மடிக்கி துட்டு வாங்கி போட்டுக்கிறாரு பாக்கெட்டில். சாயந்தரம் வீட்டுக்கு வந்து எல்லாரையும் ரோடெல்லாம் மட்டி வாங்கி போட்டுக்கினாரு. இங்கே வந்தோடனே பொண்டாட்டி கொம்பு வச்சு நிற்கிறான், எப்போ வருவான் எப்போ வருவான் எப்போ வருவான் போலீஸ்காரன்ட்டு. இங்கே வந்து கொம்பை தாட்டினோடனே பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் கொட்டுறாருங்க, எண்ணெயத்தை வீட்டில் வச்சுக்கிறாங்க. அதே நேரத்தில் இது சராசரி ஆளுக்கிட்ட நடக்கிற விஷயம்.
ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே வந்த உடனே அவனுக்கு மனநிலை என்ன மாறுது, சரி அவன் ஒரு பாவம், அவங்க கையில் இருக்குமோ இருக்காதோ, நமக்கு எதுக்கு அவன் காசு அப்படின்ற மனநிலை மாறுது இல்லை. அப்போ ஆன்மீகத்தில் இருக்கும்போது அவனுடைய நிலை மாறுது, ஆன்மீகத்தில் இல்லாத போது அவனுடைய மொட்டை குணத்தை மற்றவங்ககிட்ட காட்டுது. ஆனால் எவ்வளோ மொட்டை குணத்தை வெளியெல்லாம் காட்டினா கூட இங்கே வந்த உடனே அங்கே ஜியோ தான். கடவுளை காண முடியாது, உணரத்தான் முடியும் சொல்லிருக்கீங்க ஐயா. காண முடியும், உணரவும் முடியும். ஆனால் காண்ற நிலைக்கு நீ மாறணும், உணர்ற நிலைக்கு நீ மாறணும். அப்பதான் ரெண்டுமே முடியும். புத்தகங்களை படிக்கிறதால கடவுளை எந்த புத்தகத்திலையும் கிடையாது, எந்த வேத நூல்லையும் கடவுள் கிடையாது. உலகத்தில் இருக்கிற அத்தனை வேத நூல்லையும் கடவுள் கிடையாது. கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு எழுதி வச்சுக்குது. ஆனால் கடவுள் உனக்குள்ள இருக்கிறாரு. அதை நீ பார்க்கணும்னா இந்த உலக விஷயங்களை நீ விடணும், கடவுள் விஷயத்தை தேடணும். உனக்குள்ளவே உன்னாரா, நான் யார், நான் யார், நான் யார், நான் எதுக்கு வந்தேன், என்ன செய்கிறேன், என்ன செய்ய வந்தேன் அப்படின்ற சிந்தனையிலே வாழ்ந்தீங்கன்னா கடவுளை உணரலாம். இன்னும் அதை விட டீப்பாக போனால் கடவுளையும் பார்க்கலாம். ஆனால் இது ரெண்டும் நம்மளால் முடியாத. ஆசையில் மனசை வெளியே உலகத்துக்கு அனுப்பும்போது உள்ளே நடக்கிறது நமக்கே தெரியாது, நம்மளை பற்றி நமக்கு தெரியாது. அதனால தான் சொன்னான், கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதே. ஒரு நாய் வளர்த்தீங்கன்னா அதை கட்டி போட்டு வளர்ந்தா தான் ஒரு திருடம் வந்தானா குலைக்கும். நீ அவுத்து விட்டு தெருவா போய் துண்டு வா, நான் சோறு போட மாட்டேன், ஆனால் படுக்க மாட்டேங்க போட்டுக்கொண்டீங்கன்னா அது திருடம் வந்து திருடி போனான்னு அதனால சொன்னோம், கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதே, அங்காடி நாய் போல அலையாதேன்னு. ஊரில் என்ன கிடைக்கும், இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா, நான் அங்காடி நாய் மாதிரி அலைஞ்சின்னா ஆண்டவனை உணரவும் முடியாது, ஆண்டவனை பார்க்கவும் முடியாதுமா. சொல்லு. இளமையிலே இந்த ஆன்மீக பயணத்துக்கு வரணும்னு சொல்றீங்க, ஆனா நிறைய தடைகள் வருதுங்க. அதனால நம்ம நல்ல பாதைக்கு தான் வரும். எல்லாமே இப்போ ஒரு பாதையில் நீ நடந்து போறேன்னா உன்னா வீட்டில் சக்கரம் கட்டியா, காலில் சக்கரம் கட்டியா விட்டாங்க, நேராக போயிட்டு நடந்து போகிற, கல் இடிக்குது, முள்ளு குத்துது, எத்தனை தடைகள் வருது, இத்தனையும் கடந்து நீ போய் சேர வேண்டிய இடத்துக்கு பயணம் பண்ணுறல்ல. தடை வராத வாழ்வு யார் வாழ்வு? உலகத்தில் ஒருத்தன் வாழ்வும் கிடையாது. அத்தனை தடைகளையும் கடந்து அவன் அலைய வேண்டிய இலக்கு அடையிறான். அது மாதிரி ஆன்மீகத்தில் இதை தடையை நினச்சினாவே நீ முன்னேற முடியாது. இது ஒரு தடை இல்லை, நான் தேடுறது இது இல்லை, இது இல்லை, இது இல்லைன்னு தாண்டி போனீங்கன்னா அந்த தடைகள் மறைஞ்சிடும், நீ போய் அடைய வேண்டிய இலக்கு அடைவேன். தடை வருதுங்க, எங்கள் வீட்டுக்காரர் திட்டுறாருங்க, என் புள்ள திட்டுறாங்க, எங்கள் அம்மா திட்டுறாங்க, நான் ஒரு பெண்ணுங்க அப்படின்ற எண்ணம் உன் மனசுக்குள்ளே வந்துச்சுன்னாவே அந்த தடைகள்லாம் உனக்கு தடையாகவே மாறிடுமே தவிர உன் பயணம் தொடராதுமா. அது இளமையாக இருந்தாலும் சரி, முதுமையாக இருந்தாலும் சரி, அதான் நிலை. தாண்டி வரணும் நம்ம. ஆமாம், எல்லாத்தையும் நான் கடந்து போகணும். நான் தேடுற பொருள் ஒன்று, அந்த பொருளை அடையிற வரைக்கும் என்னுடைய தடைகள் என்னை தடுக்காது. அதையெல்லாம் கடந்து நான் போவேன்ற தைரியத்தோடு போகணும். அதுக்கு வைராக்கியம் அவசியம். வைராக்கியம் இல்லாத வாழ்க்கை முன்னேறாது. ஏதோ மண்ணு மாதிரி வாழக்கூடாது, வைராக்கியத்தோடு வாழணும். ஆனால் வயிற்றுச்சலோடு வாழக்கூடாது. அடுத்த வாழறான், நல்லா இருந்துட்டு போட்டுமே, நான் நல்லா இருப்பேன் அப்படின்னு நினைக்கணுமே தவிர, ஐயோ நான் எப்படி இருக்கிறேன், அவன் நல்லா இருக்கிறானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அது வயிற்றுச்சல். யாரை பார்த்தும் வயிறு எறியக்கூடாது, யாரை பார்த்தும் சந்தோஷப்படும். அதான் மனித வாழ்வு.